ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேங்கோவர் ஸ்டோரிஸ். ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் வந்து நான் டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்ணுறேன், டே பை டே வந்து நான் டெய்லி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மேபி வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நல்லா இருக்குமா, அதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னு கேட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஸ்கின் கேர் அப்படிங்கிறது என்னங்கிறது ரொம்ப முக்கியம். நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு வரைக்குமே ஸ்கின் கேர்லாம் பெருசாக பண்ணல. அப்போலாம் என் மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிம்பிள்ஸ் வந்து அவ்வளோ இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்காது, அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இடம்லாம் அப்படியே பள்ளம் பள்ளம் பள்ளமா மூஞ்சி ஃபுல்லா, ஃபேஸ் ஃபுல்லா வந்து போர்ஸா இருக்கும். ஸோ அப்பலாம் பார்த்தீங்கன்னா, என் ஃபேஸ பார்க்கறதுக்கு எனக்கே புடிக்காது. ப்ளஸ் என் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஸ்கின், ஓகேவா? ஸோ வந்து ஆயில் ஸ்கின் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏஜ் ஏன் தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இருக்கிறதுலே மோசமான ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின் தான். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்கின் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நான் வந்து இன்ஸ்டா, யூடியூப்லலாம் பார்த்து, சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3, 4 இயர்ஸா வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணதுனால தான் என் ஃபேஸ் வந்து இப்போ இப்படி இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ ஆயில் ஸ்கின் நான் மேக்ஸிமம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. நான் உங்கள யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லவும் இல்ல. நான் யூஸ் பண்றத இந்த வீடியோல சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னென்ன யூஸ் பண்றேன் என்னோட ஸ்கின் கேருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வந்து ஹேருங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் ஹெல்மெட் போட்டுட்டே இருப்போம். ப்ளஸ் வந்து நம்ம அதிகமா சன்லைட்ல இருப்போம். சன்லைட்ல இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். பட்டு யூவி லைட் பட்டு வந்து ஸ்கின்லாம் டேமேஜ் ஆகும். ட்ரை ஆகும். ட்ரை ஆனா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து டாண்ட்ரஃப் வந்துரும். ஹேர் ஃபால் அதிகமாகும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒரு சீரம் வந்து கண்டிப்பா நம்மளோட லிஸ்ட் ஆஃப் பக்கெட்ல வந்து ஒண்ணு இருக்கணும். ஸ்ட்ரீக்ஸ் தான் யூஸ் பண்றேன். ஸ்ட்ரீக் சீரம் தான் யூஸ் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், ஓகேவா? இது வந்து ஆல்மண்ட் 24 ஹவர்ஸ் ஷைன் சாஃப்ட் ஸ்மூத் அண்ட் மேனேஜபிள் ஹேர், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ட்ரீக்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேருக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ தென் வந்து நம்ம ஹேரை வந்து கிளீனா வந்து ஏதோ ஒரு ஷாம்பு போட்டு கிளீனா வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து ஒரு சீரம் வச்சிடுறது வந்து ரொம்பவே நல்லது. இல்லைன்னா நம்ம முடி வந்து ட்ரை ஆயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கணும். இப்போ நான் கரண்ட்டா யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ். இது ஏன் நான் யூஸ் பண்றேன்? இத ஏன் நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டீடாக்ஸ் ஃபேஸ் வாஷ். அதாவது வந்து இது எப்படின்னா வந்து சார்கோல் வந்து ஸோ வந்து இது வந்து ஃபேஸ் வந்து டீடாக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இது வந்து போட்டிருந்தது. ஸோ நான் வந்து இப்போ ஒரு 1 மந்த்தா தான் யூஸ் பண்றேன். ஓகே, யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. பிகாஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் வந்து ரேப்பிடோ ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பா வந்து ஃபேஸ் வந்து சன்லைட் பட்டு ரொம்ப டேன் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து இந்த டீடாக்ஸ் ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஆ எரிச்சலோ, இல்ல பிம்பிள்ஸோ அந்த மாரிலாம் எனக்கு எதுவும் வரல. நல்லா தான் இருக்கு. பிகாஸ் நானும் ஆயிலி ஸ்கின் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ வந்து கிளென்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன யூஸ் பண்றேன்னு சொல்றேன். ஸ்கின் கேர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாமே முக்கியம் தான். நான் சொல்றது எல்லாமே. பட் அதுல ரொம்ப முக்கியங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆ சீரம். சீரம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சீரம் வந்து அ யார் யாருக்கு எந்தெந்த சீரம் அப்படிங்கிறத வந்து நீங்க Googleல போட்டாலே வரும். இல்ல நெறைய YouTubeல நெறைய டாக்டர்ஸ்லாம் வந்து வீடியோஸ் போடுறாங்க. இந்த இதுக்கு வந்து இதுன்னு சொல்லி. ஸோ நான் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப மோஸ்ட்டா எல்லாருமே பண்ணது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெர்மாஃபிக்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, போர் மினிமைசர் ஃபேஸ் சீரம். இது வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, நானும் YouTube, Insta பார்த்து தான் வாங்குனேன். நெறைய டாக்டர்ஸ் வந்து ஸ்கின் கேர் டெர்மடாலஜிஸ்ட் வந்து இத வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வாங்கி நான் இத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இத யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்தா யூஸ் பண்றேன். உண்மையிலேயே வந்து இது போட்டதுக்கு அப்புறம் ஸ்டிக்கியாலாம் இருக்காது. ஆயிலியா இருக்காது. ப்ளஸ் வந்து போர்ஸ் வந்து மினிமைஸ் ஆகுது. உண்மையாவே ஆகுது. ஆனா வந்து அ டக்குன்னுலாம் ஆகல. எனக்கு வந்து இப்போ லைட்டா சேஞ்சஸ் தெரியுது. கன்டினியூஸா நான் ஒரு 3 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவும் இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இருக்காது. ஆக்சுவலா உண்மையிலேயே இது ஒரு நல்ல ப்ராடக்ட் டெர்மாஃபிக்ஸ் வந்து. கொஞ்சம் விலையும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால வேணுங்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து போர்ஸ் தான் மறையணுன்றதுக்காக நான் இந்த சீரம் யூஸ் பண்றேன். ஒரு சில பேருக்கு வந்து பிரைட் ஆகணும் அப்டின்னா, நீங்க வந்து விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம். அந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ வந்து சீரம். மாய்ஸ்சரைசர், ஓகேவா? மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் செட்டாஃபில் யூஸ் பண்றேன். செட்டாஃபில் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு பாப்புலரான பிராண்டு. கொஞ்சம் விலையும் ஜாஸ்தி. அ மாய்ஸ்சரைசர் எதுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா டீ குடிப்போம், சன்லைட்ல அதிகமா போவோம், தண்ணியே குடிக்க மாட்டோம். ஸோ மோஸ்ட்லி இந்த பசங்களுக்கு வந்து நம்ம வந்து சீரமோ, இல்ல ஃபேஸ் வாஷோ எது பண்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு வந்து மாய்ஸ்சரைசர் போட்டா கூட ஓகே. நம்ம மூஞ்சி வந்து ட்ரை ஆகாது. இதனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கும் அப்டின்னா வந்து, நம்ம வந்து சீக்கிரம் நம்ம ஃபேஸ் வந்து ஏஜிங் ஆகாது. ப்ளஸ் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது. அப்புறம் வந்து இந்த ரிங்கிள்ஸ் இது மாரி எதுவுமே வராது. ஸோ கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே முக்கியம். நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்ல மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பா இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டாஃபில் யூஸ் பண்றேன்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லார்கிட்டயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய விஷயம் சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்கேர். இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்டின்னா வந்து, இது பார்த்தீங்கன்னா, நியாசினமைடு இருக்கு. நியாசினமைட் பிளஸ் வந்து ஆயில் பேலன்ஸ் ஃப்ளூயிட் சன்ஸ்கிரீன். அதாவது நம்ம இத போடுறோம் அப்டின்னா, லைட் அண்ட் மேட் அதாவது வந்து மேட் ஃபினிஷா இருக்கும். அதாவது அந்த ஆயிலியா ஒரு மாரி எப்படி சொல்றது ஸ்டிக்கியா அந்த மாரிலாம் இருக்காது. ஸோ ரீசென்ட்டா நெறைய பேர் இத வந்து ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க அப்டின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அத பார்த்து தான் வந்து நானும் இத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் வந்து இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கன்னுலாம் சொல்லல. இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க. நீங்க உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ஃபேவரா இருக்கோ, உங்களுக்கு எத நீங்க யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத யூஸ் பண்ணுங்க. பட் இது எல்லாமே யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்ன வந்து ஹெல்த்தியா வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்கின் கேர் வந்து ரெகுலரா பண்றதுனால தான். ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ஸ்கின் கேர் பண்ணி பாருங்க. நம்மளோட ஃபேஸ் வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் தெரியும். நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வரும். புடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. நான் விளாக் மட்டும் இல்ல, இந்த மாரி நெறைய என்னோட பர்சனல் டே பை டே நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் கைஸ். பாய்.